ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்க்ராப் கார் எடுக்க வந்திருக்கோம். அந்த வண்டியில் ஏதாச்சும் ஸ்பேர்ஸ் நீட் இருந்துச்சுன்னா எங்கள் ஆட்டோ பாக்ஸை கான்டாக்ட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வே ரோடு. இப்போ இதில் வந்து மாட்டிக்கிட்டோம். கீப் சப்போர்ட்டிங். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்க்ராப் கார் எடுக்க வந்திருக்கோம். என்ன கார்னா டாட்டா இண்டிகா. மோஸ்ட்லி இந்த ஸ்க்ராப் ஆகிற வெஹிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா டாட்டா பிராண்டில் தான் இருக்குது. டாட்டா இண்டிகா, டாட்டா இண்டிகோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டா நேனோ. மோஸ்ட்லி இந்தமாரி கார் நிறைய ஸ்க்ராப்புக்கு வருது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன கார் எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா. இது 2017 மாடல், மெட்டாலிக் சில்வர் கலரு, ப்ளஸ் CR4 இன்ஜின். இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான இன்ஜின் தான். பட்டு இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு யாரும் எங்கள் ஊரில் அவ்வளோவா கிடையாது. மற்றபடி பார்த்திங்கன்னா இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கும். இப்போது அந்த வண்டியில் வந்து ECM போர்ட் கம்ப்ளைண்ட் சொல்லி கஸ்டமரால் ரெடி பண்ண முடியல. ஸோ அந்த வண்டி வந்து ரொம்ப ஒரு செலவு பண்ணி லாஸ் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ அந்த வண்டியை நம்மக்கிட்ட ஸ்க்ராப்புக்கு கொடுக்குறாங்க. இப்போ அந்த வண்டி தான் இப்போ நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த வண்டியில் ஏதாச்சும் ஸ்பேர்ஸ் நீட் இருந்துச்சுன்னா எங்கள் ஆட்டோ பாக்ஸை கான்டாக்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டா இண்டிகா வந்து ஸ்க்ராப் எடுக்க வந்திருக்கோம். வண்டி மாடல் பார்த்திங்கன்னா 2017. பார்த்தீங்கன்னா CR4 இன்ஜின் இருக்குது இதில். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாட்டா இண்டிகா காரை வந்து நம்ம டெலிவரி எடுத்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் இண்டிகா. ஃபுல்லாக இன்டீரியர்லாம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஓல்டு மாடல் இண்டிகாலலாம் பார்த்திங்கன்னா மீட்டர்லாம் ஓல்டாக இருக்கும், அப்புறம் இந்த பேனல்லாம் ஓல்டாக இருக்கும், டேஷ்போர்டே ஃபுல்லாக ஓல்டாக இருக்கும். இது கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல்னால கொஞ்சம் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டேரிங் வீலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாட்டா இண்டிகா CR4 2017 மாடலை இப்போ வந்து ஸ்க்ராப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான வண்டி தான். இது CR4 இன்ஜின் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான இன்ஜின் தான். ஆனால் என்ன ஒன்றுனா இதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இதோட ஃபியூல் வந்து குறையக்கூடாது, எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இந்த வண்டி பக்காவாக இருக்கும். பட் நம்ம நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா TDIயும் CR4ஐயும் நம்ம ஒரே மாரி நம்ம யூஸ் பண்ணுறனால அதிகமாக CR4 இன்ஜின் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது. TDI இன்ஜின் அப்படி கிடையாது. TDI என்ன ஃபால்ட் வச்சுருந்தாலும் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஆனால் CR4 வந்து அதோட கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து CR4 வண்டியை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுருக்கோங்க, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, இப்போ இந்த வண்டி நம்ம வந்து ஸ்க்ராப்புக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். இந்த வண்டியில் ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோ பாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வண்டியை எங்கள் கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வே ரோடு. இப்போ இதில் வந்து மாட்டிக்கிட்டோம். ஒரு ஸ்கூல் வேன் வர வருது. அவ்வளோதான். 2017 மாடல். இது பார்த்தீங்கன்னா பாடி ஷெல்ஸ் வந்து பக்காவாக இருக்குது கைஸ். பாடி ஷெல்ஸ் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 4 டோர்ஸு, பேனட்டு, ஃபெண்டர்ஸ், அப்புறம் பேக் பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், பேக் டிக்கியில் மட்டும் ஒரே ஒரு டென்ட் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி பர்ஃபெக்டாக இருக்குது. இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்ஸு, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அப்புறம்
ஏசி பேனல்ஸு, டோர் பேட்ஸு, ஸ்டேரிங் வீலு. கைஸ் உங்களுக்கு இந்த வண்டியில் எந்த ஸ்பேர்ஸாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்ஜின் ரூம்ஸ் அப்போ காமிக்கிறேன். கைஸ் இதான் இன்ஜின் ரூமு. பார்த்தீங்கன்னா CR4 இன்ஜினு. இதில் இன்ஜெக்டர்ஸ் எதுவுமே இல்லை, ஏர் ஃபில்டர்ஸ் இல்லை, மேலே வர இன்ஜெக்டர் ஒயரிங் இல்லை, ப்ளஸ் பேட்ரி இல்லை. அப்புறம் முக்கியமானது ECM போர்டு. அதுதான் கைஸ் இதில் முன்னாடி கம்ப்ளைண்ட்டு. பார்த்திங்கன்னா விண்ட்ஷீல்டு இருக்குது, பக்காவாக இருக்குது, ஃப்ரண்ட் டூம் இருக்குது. அப்புறம் 4 டயர்ஸ் நல்லா இருக்குது கைஸ். 90% இருக்குது, 10% தான் ஓடி இருக்கும் 4 டயர்ஸு. ஓகே கைஸ், கீப் சப்போர்ட்டிங். இந்தமாரி அடுத்தடுத்த கார் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வண்டியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.